அளப்பெரும் பெருமையினால் நம்முடைய ஹஜ்ஜுடைய ஹாஜ்ஜுடைய அமலில் யார் யாரெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கும் இன்னமும் காலம் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நசீபை கொண்டு வருவானார். ஆமீன். கண்ணியமிக்க அவர்களே, பொதுவா எல்லா சமுதாயங்களிலும் சில பல தியாகங்கள் அறுத்து பலியிடல் என்பது வரலாறுகளை நான் போய் பார்த்தால் எல்லா காலங்களிலே உண்டு. ஆனால் அறுக்கப்படுகிற நோக்கம், பலியிடப்படுகிற நோக்கம் வேறு வேறு நோக்கங்களாக இருக்கலாம். எல்லா சமுதாயங்களிலுமே உண்டு. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய திருப்பொருத்தத்திற்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவது நாம் அறிந்திருக்கிறோம். குர்பானி, பொதுவாக அந்த குர்பானி என்கிற வார்த்தை அது உருது வார்த்தை, உருதுவில் இருந்து வந்த வார்த்தை. அரபியில் குர்பான் என்று சொல்லுவார்கள். குர்பான் தியாகம், நெருக்கம் என்றெல்லாம் பொருள் தருகிற வார்த்தை குர்பான். அந்த வார்த்தை அரபி வார்த்தையிலிருந்து நாம் பரவலாக சொல்லுகிற குர்பானி என்கிற வார்த்தை, அதற்கு அர்த்தம் அதுதான். அல்லாஹுவின் நெருக்கத்திற்காக ஒரு பொருளை பயன்படுத்துவது, அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக, அவனின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பொருள் பயன்படுத்தப்படுகிற போது அதற்கு குர்பான் என்று சொல்லப்படும். அந்த வகையில் நாம் செய்யுகிற தொழுகை, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இன்னும் பிற எல்லாவித நல்ல அமல்கள், ஆமாலே சாரியா என்று சொல்லப்படுகிற எல்லா அமல்களின் நோக்கம் அல்லாஹுவை நெருக்குவது, அவனின் நெருக்கத்தை பெறுவது குர்பான் என்று சொல்லலாம். மிகமிக்கவர்களே, நம்முடைய நடைமுறையில் கால்நடைகளை, ஆடு மாடு ஒட்டகம் என்று பலி பிராணிகளை அல்லாஹ்வின் நெருக்கத்திற்காக அறுத்து பலியிடப்படுவதற்கு பெயர் குர்பான். பொதுவாக இந்த குர்பானி அப்படிங்கிற செயல் நம்முடைய உம்மத்தில் மட்டுமல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இதுவரை வந்து போயிருக்கிற எல்லாவித சமுதாயங்களிலும் அல்லாஹ் இந்த குர்பானி என்கிற அமலை அல்லாஹ் நடைமுறையிலே வைத்திருந்தார். குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் சொல்லுகிறது. வலிகுல்லின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் இந்த குர்பானியை வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முன் வாழ்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் குர்பானி என்கிற செயல் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீ எதுகுரு சுமல்லாகி அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவர்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்பதற்காக இந்த குர்பானி என்கிற செயல் எல்லா சமுதாயத்திற்கும் கடமை என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே இந்த குர்பானி என்கிற நடைமுறை ஏதோ உம்மத்தே முகமதியா நாம் மட்டும் செய்கிற அமல் என்ற கண்டிமிக்கவர்களே எல்லா சமுதாயங்களுக்கும் செய்திருக்கிறார்கள். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, குர்பானி தருகிற காலங்களில் வேறுபாடு இருக்கலாம். நாம் ஹஜ்ஜுடைய காலங்களில் குர்பானி தருகிறோம், அவர்களுக்கு வேறு காலங்கள் இருந்திருக்கலாம். குர்பானி தரப்படுகிற விதங்களில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம், குர்பானி தரப்படக்கூடிய முறைகளில். இது போன்ற சில வேறுபாடுகளை தவிர அல்லாஹ்விற்காக, அவனின் திருப்பொருத்தத்திற்காக பிராணிகளை அறுத்து பலியிடுவது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடங்கி தொடர்ந்து வருகிற ஒரு நடைமுறை. நம்பிக்கையவர்களே, குர்ஆனிலே இன்னொரு வசனம் வருகிறது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம், நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 ஆண் மக்கள், 2 மகன்களின் வரலாற்றை நீங்கள் ஓதி காட்டுங்கள். இப்ப குர்பானி அங்கிருந்து துவங்குகிறது. அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறான். இது சர்ரபா குர்பான, இருவரும் குர்பானி தந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தின் விளக்க உரையை இப்படி எழுதுவார்கள். நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம் ஹாபில் காபில், சுருக்கமான வரலாறு. இப்ப ஒரு மகன் ஹாபில் ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை, நல்ல ஒரு சதைப்பற்றுள்ள ஒரு ஆட்டை குர்பானிக்காக கொண்டு வந்து வைப்பார். காபில் 2ஆம் அவர் விவசாயி, தானிய விளைச்சலில் இருந்து கொஞ்சம் தரம் குறைந்தது, கொஞ்சம் மட்டமானதை கொண்டு வந்து குர்பானிக்காக வைப்பார். குர்ஆன் சொல்லுகிறது, இது சர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி தந்தார்கள், குர்பானி பிராணியை கொண்டு வந்து வைத்தார்கள். துகுப்பிலமின் அஹதிஹிமா, ஒருவரின் குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது. வலம் இந்த கப்பல் மினல் ஆகர், இன்னொருவரின் குர்பானி ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த கால நடைமுறை குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படையாக ஒரு அடையாளமாக குர்பானி பிராணியை கொண்டு போய் வச்ச உடனே மேலிருந்து வருகிற நெருப்பு எரித்து அந்த பிராணியை சாம்பலாக்கி விடுது. அது ஒப்புக்கொள்ளப்பட்டதின் அடையாளம். இப்ப மூத்தவர் ஹாபிலின் ஆடு, குர்பானி பிராணி, அது மேலிருந்து வந்த நெருப்பு எரிக்கிறது, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானி. காபிலின்
விவசாய விளைபொருட்கள், நெருப்பு அதை தீண்டவில்லை, அது மறுக்கப்பட்ட ஒரு குர்பானியாக கணிக்கிறவர்களே. அப்ப யோசித்து பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி அடுத்தடுத்து வழிபடியாக எல்லா காலங்களிலும் இருந்த ஒரு நடைமுறை இந்த குர்பானி என்கிற நடைமுறை. ஆனால் தரப்படுகிற பிராணிகள், குர்பானிக்காக வைக்கப்படுகிற பொருட்களில் வேண்டால் வேறுபாடு இருக்கலாம் கணிக்கிறவர்களே. சொல்ல போனா இந்த குர்பானிங்கிற அமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு முதுமை பருவத்தில் நம்பிக்கை எல்லாம் இழந்து இனி குழந்தை பிறக்குமா என்பதில் நிராசை ஏற்படுகிற ஒரு பருவத்தில், தள்ளாத வயதில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை நபி இஸ்மாயிலை தருகிற போது அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க அதை அறுத்து பலியிட கொண்டு வருவார்கள். பெற்ற மகனையே அறுத்து பலியிட குர்பானி பொருளாக முன்வைத்த தியாகம் கண்ணிமிக்கவர்களே. நபி இப்ராஹிமின் தியாகத்திற்கு பின்னால் இந்த குர்பானி என்கிற அமல் உன்னதமான ஒரு இபாதத்தாக அமலாக மாறி போயிருக்கிறது. நபி இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறப்படுகிற விதத்திலே தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிகள் நாயகத்தின் உம்மத்திற்கு, சமுதாயத்திற்கு இந்த குர்பானி என்கிற அமலை வாஜிபாக அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ்வின் நியதி, ஒரு தியாகம், ஒரு பெரும் ஒரு விலை தரப்படுகிற போது அது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தால் அந்த செயலை அல்லாஹ் கியாமத்து வரை நினைவுற செய்வான். தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற தலைமுறை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் அதை வாஜிபாக்குவான் நினைவிக்கவர்களே. அந்த வகையில் குர்பானி என்கிற அமல் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு இபாதத் என்று சொல்லலாம். ஆனால் குர்பானி தரக்கூடியவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன, பெரும்பாலும் நிறைய பேர் குர்பானி கொடுப்பாங்க, ஆனால் நியத் அல்லாஹ் கவனிப்பது அதுதான். என்ன எண்ணத்தில் குர்பானி தரப்பட்டது? குர்பானி பிராணியை வாங்குவது தொடங்கி அறுத்து பலியிடுகிற வரை அவரின் எண்ண ஓட்டங்கள் என்ன, என்ன எண்ணங்களில் அவர் குர்பானி தந்தார், என்ன நியத் வைத்தார் என்றெல்லாம் கவனித்து கூடி அல்லாஹ்விடத்திலே அவர்களே தெளிவாகவே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் தருகிற குர்பானி, நீங்கள் தருகிற பலிப்பிராணி, அதன் இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. நல்ல கொழுத்த பிராணியா இருக்கணும், ஆனால் நோக்கம் கரியா இருக்கக்கூடாது. நல்ல திடகாத்திரமான பிராணி, நல்ல ஒரு பெருமைக்காக அவர் இவ்வளவு வாங்க நான் இவ்வளவு வாங்குவேன், அவர் 20,000 சொன்னா 25,000 வாங்குவேன். இப்ப நியத்துகளை நாம் சரி செய்ய வேண்டும் கண்டிப்பவர்களே. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அவன் எது சென்றடைகிறது தெரியுமா? வலாகி என்ன பக்குவாம் என்றும் அறுக்கிற போது, இந்த பிராணியை பலியிடுகிற போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தக்குவா, என்ன உணர்வில் நீங்கள் அறுக்கிறீர்கள், எந்த இறையச்சத்தில் நீங்கள் அறுக்கிறீர்கள், இதை அல்லாஹ் ஏற்பானா அல்லது மறுப்பானா என்கிற ஒருவித அச்ச உணர்வோடு, இந்த இபாதத் ஏற்கப்படுமா இல்லையா என்கிற ஒருவித பய உணர்வோடு நாம் தருகிற போது அந்த குர்பானி ஏற்கப்படும். கண்டிப்பவர்களே, குர்பானி இந்த நாட்கள் நாம் அறிந்திருக்கலாம். ஐயாமத் தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற துல்ஹஜ்ஜா, பிறை 10, பிறை 11, 12 இந்த 3 நாட்கள் குர்பானியை தரப்படக்கூடிய ஒரு நாட்கள். அதிலே பகல் நேரத்தில் தருவது சிறந்தது. மாலை நேரங்களில் கூட குர்பானை தரலாம், ஆனால் சிறந்த நேரம் என்பது அது பகல் நேரத்தில் தரப்பட வேண்டும். கண்டிப்பவர்களே, குர்பானை பிராணியை அறுக்கிறப்ப சில தவறுகள் செய்வாங்க. சில பேர் அறுத்து பழக்கம் இருக்காது. ஆனால் யார் பெயரில் குர்பானை தரப்படுகிறதோ அவர் நல்ல முறையில் அறுக்க தெரிந்தவராக இருந்தால் அவர் அறுப்பது சிறந்தது. சில பேர் முத அறுக்கிறேங்கிற பேர் இல்ல, அதுக்கு வழி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போர்ஸா வச்சு அறுத்துருவாங்க. தலை துண்டாகிற அளவுக்கு அவ்வளவு வலிமையை காட்டிடக்கூடாது, அடுத்து தலையை துண்டா எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பிராணிகளுக்கு நோவினை தரக்கூடாது. கண்ணிமிக்கவர்களே, மட்டுமல்ல நமது மார்க்கம் காரூணிய மார்க்கம். இன்றைக்கு இந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள், அசைவத்து மேல எவ்வளவு மிக மோசமான குற்றச்சாட்டுகள். அசைவம் சாப்பிடுறாங்க, பிராணிகளுக்கு நோவினை தராங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, குர்பானி தரக்கூடியவர்கள் பலிப்பிராணியை அறுக்கிற போது அந்த பிராணிக்கு முன்னால் அதை படுக்க வச்சுட்டு அதன் கண் பார்வைக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது. வேறொரு மறைவான இடத்தில் கத்தியை கூறு செய்து கொண்டு வந்து அறுக்க வேண்டுமே தவிர அதை படுக்க வச்சுக்கிட்டே கத்தியை தீட்டக்கூடாது. இது அறுக்கப்பட வேண்டிய ஒடுக்கங்களில் ஒன்று கண்டிமிக்கவர்களே. மட்டுமல்ல, கிபிலாவின் திசை நோக்கி அந்த பிராணியின் முகத்தை வைத்து குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும். கிபிலா அல்லாத திசைகளை முகத்தை திருப்பி வச்சு எங்கிட்ட வேணா திருப்பி வச்சு அறுக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. இவைகள் எல்லாம் பிராணி அறுக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளிலே கட்டுப்பட்டது கண்டிமிக்கவர்களே. இது மிக முக்கியமான விஷயம். குர்பானி அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதன் உயிர் முழுமையாக அடங்குகிற வரை, அதன் துடிப்பு முழுமையாக அடங்குகிற வரை அப்படியே விட்டணும். நல்ல முறையில் அதை துடிச்சு அடங்கினதுக்கு பின்னால்தான் தோலை உரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப டிமாண்டா இருக்கு. முதல் நாள் ஆடு உரிக்கிறவங்க அடுத்தடுத்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். அவசரம் என்ன செய்வாங்க, அடுத்த கதியில புரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே தலையை தனியா உடைச்சு தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த பிராணிகளுக்கு நோவினை தருகிற செயல் கண்டிமிக்கவர்களே. எனவே முழுமையான உயிர் அடங்கியதற்கு பின்னால் அது முறையாக இறைச்சி பங்கிடப்பட வேண்டும் கண்டிமிக்கவர்களே. மட்டுமல்ல, ஒரு பிராணிக்கு முன்னால இன்னொரு பிராணியா இருக்கக்கூடாது. சில 2-3 ஆடு இருப்பாங்க.
இப்போ ஒரு ஆடு முன்னாடியே கட்டி போட்டுக்கிட்டு பக்கத்திலேயே இன்னொரு ஆடு இருக்கக்கூடாது. இந்த ஆடு பார்ப்பது ஒருவித மிரட்சியை ஏற்படுத்தலாம் மன்னிக்கவர்களே. எனவே குர்பானி தரக்கூடியவர்கள் அந்த பலிப்பிராணியின் நலனை கருத்திலே கொண்டு இது போன்ற அம்சங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அறுக்கிற பிராணிகளுக்கு தொல்லைகள் தொந்தரவுகள் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மன்னிக்கவர்களே. சில பிராணிகள் இப்ப ஆடு வாங்கக்கூடிய காலம் நிறைய அங்க போயிருப்பா ஆர்வமா கிராமங்கள்ல பல இடங்கள்ல போய் ஆடு பிடிக்கக்கூடிய காலம். குர்பானி பிராணி இருக்கும் ஆடு போய் வாங்குவாங்க. அப்ப அந்த குர்பானி பிராணி சில நிபந்தனைகள் மார்க்கம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட குர்பானி பிராணியை நாம் தேர்வு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆரோக்கியமான குர்பானி, எந்தவித குறைகளும் இல்லாத நோய்களும் இல்லாத பிராணியாக இருக்கிற போது அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு குர்பானியாக இருக்கும் மன்னிக்கவர்களே. சில குறைபாடுகள் அது மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை. இந்த குறைபாடுகளோடு குர்பானி தந்தால் இந்த குர்பானி ஒப்புக்கொள்ளப்படாது. சில நேரங்களில் குறையுள்ள குர்பானியாக போகலாம். முதலாவதாக குருடு, கண் பார்வை தெரியாத பிராணி குர்பானி கொடுக்கக்கூடாது. இன்னும் சில ஆடுகள் பெரும்பாலும் பார்வை தெரியல, கண் பார்வை பெரும்பாலும் தெரியல அப்படின்னு சொன்னா அதிகமான குருடுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது அது போன்ற பிராணிகள் கொடுக்கக்கூடாது. நடக்க சக்தி இல்லாத பிராணிகள் குர்பானி தரக்கூடாது. அறுக்கிற இடத்து வரைக்கும் கூட நடந்து வர முடியாது. அதனால இந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, கால் உடைந்திருக்குது. அப்ப நடக்க முடியாத பிராணிகள் குர்பானி தரக்கூடாது கண்டிப்பவர்களே. அதுபோல இந்த உடம்பில் நோய், இந்த சொறி, இது போன்ற ஏதேனும் நோய்களால் பாதிக்கப்பட்ட அந்த பிராணிகள் குர்பானிக்கு தகுதி இல்லை. இது போல துண்டிக்கப்பட்ட பிராணிகள், காது, வால் போன்ற மூக்கு போன்ற பகுதிகள் அது 4 1 பங்கை விட குறைவாக, மிக குறைந்த அளவாக இருந்தால் போடும். ஆனால் அதிகமான பகுதி துண்டிக்கப்பட்ட பிராணியாக இருந்தால் அது குறையுள்ள பிராணி, அது குறையுள்ள குர்பானியாக ஆகி போகும் கண்டிப்பவர்களே. இது மட்டும் இல்லாம அந்த பிராணி மிக ஒரு நோஞ்சானாக எலும்பும் தோளுமாக காட்டி தருகிற சதை பிடிப்பில்லாத ஒரு பிராணி. இது போன்ற பிராணிகள் எல்லாம் குர்பானிகளை தவிர்க்கப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை பெருமானார் 2 ஆடுகளை குர்பானி ஹதீஸிலே வருகிறது. இல்ல கொழுத்த ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த செம்மறி ஆடு நபிகள் நாயகம் குர்பானி தந்ததாக ஹதீஸுகளே வருகிறது கண்டிப்பவர்களே. யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக அந்த குர்பானி இறைச்சி, சில பேர் பொதுவா சரியத்துடைய நிலவரம் என்னன்னு சொன்னா குர்பானி இறைச்சியை நாம் அறிந்திருக்கலாம் 3 பங்குகளாக சிறந்த நடைமுறை. தனக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பங்கு, உறவினர்கள் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு பங்கு, ஏழைகள் மிஸ்கின்கள் முசாஃபிர்களுக்கு ஒரு பங்கு, இப்படி 3 பங்காக வைத்து நாம் அதை செய்வது சிறந்தது. 3 பங்காக பிரித்து தரலாம். பெருமானார் காலத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த சில ஏழைகள் வெளியூர்களில் இருந்து மதீனாவிற்கு வருவார்கள், மிகுந்த ஒரு வறுமை நிலை, பெருமானாரத்துல ஏதாவது கேட்டு வாங்கலாம் என்று வருவார்கள். அது ஹஜ்ஜுடைய காலம், குர்பானியுடைய காலம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவிடுவார்கள், நீங்கள் அறுக்கிற பிராணி, நீங்கள் குர்பானி தருகிற அந்த பிராணியை, அதன் இறைச்சியை 3 நாட்கள் நீங்கள் உண்ணுகிற அளவிற்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எஞ்சி இருக்கிற இறைச்சியை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதல் ஆண்டு. அடுத்த ஆண்டு அதே இந்த குர்பானியுடைய நாட்கள் வருகிற போது ஒரு சஹாபி போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதல் ஆண்டு 3 நாள் மட்டும் அனுமதி கொடுத்தீங்க, கறி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மிச்சம் இருக்கிற இறைச்சியை எல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு தர சொன்னீர்கள். ஆனா இப்ப சில பேர் அந்த இறைச்சி அதன் கொழுப்பை உருக்கி சேமித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த பிராணியின் தோலை அதை நல்ல பதம் பார்த்து அதை பேக்காக செய்து வைத்துக் கொள்கிறார்கள், தோல் பைகளாக செய்து கொள்கிறார்கள். இதற்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேட்கிறப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது கடந்த ஆண்டு நிறைய ஏழைகள் வந்தார்கள், ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது, நிறைய தர்மம் செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது, எனவே அந்த சட்டம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இப்ப நீங்கள் இந்த ஆண்டு இறைச்சியை நீங்களும் தாராளமாக உண்ணலாம், எஞ்சியதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியதை பார்க்கிறோம் கண்டிக்கிறவர்களே. பொதுவா இந்த காலகட்டம் கறியினுடைய விலை நாம் அறிந்திருக்கலாம், இறைச்சி கிட்டத்தட்ட 1000 நெருங்குகிற அளவு இருக்கு. இப்ப மாதத்திற்கு ஒரு முறை கூட இறைச்சி உண்ண முடியாத அளவிற்கு ஏழைகள் இருக்கலாம். எனவே நாம் தேவையான அளவிற்கு இறைச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ப எஞ்சி இருக்கிற இறைச்சிகளை தாராள மனதோடு ஏழைகளை தேடி போய், இல்லாதவர்களை தேடி போய், குறிப்பாக உறவுகளில் உள்ள ஏழைகள், அண்டை வீட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய மஹல்லாவில் அவர்களது துவாவை பெறுகிற விதத்திலே, அவர்களது உள்ளத்தின் மகிழ்ச்சியை ஏற்படுகிற விதத்திலே நிறைய நாம் வெளியே தருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அனுப்பிக்கிறவர்களே. இன்னும் சில ஊர்களை பார்த்தா முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற சில ஊர்கள் முதல் வருஷம் அடுத்த குர்பானி அதை உப்பு கண்டமாக காய வைத்து அடுத்த வருஷம் குர்பானி நாட்கள் வர வரைக்கும் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா சில நடைமுறைகள் உண்டு. மாதம் அல்ல, வருட கணக்கில் குர்பானி அந்த பிராணி இறைச்சியை உப்பு கண்டமாக காய வைத்து பயன்படுத்தக்கூடியவர்கள் கண்டிக்கிறவர்களே. எனவே நாம் குர்பானியை மிக முக்கியமாக சொல்லுவதானால் தேவைக்கு போக எஞ்சியதை தாராளமாக நாம் இல்லாதவர்கள் வறியவர்களுக்கு தர வேண்டும் கண்டிக்கிறவர்களே. சொல்ல போனா இந்த குர்பானி பிராணி இருக்குல்ல, இது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களிலே ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல் புத்ர ஜஅல்நாஹா லகும் மின் ஷாயிரில்லாஹ். ஒட்டகத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒட்டகம்
இதை நாம் உங்களுக்கு அல்லாஹ்வின் அடையாள சின்னமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அறிவிக்கிறவர்களே. எனவே பலிப்பிராணி ஆடாகட்டும் ஒட்டகமாகட்டும் அது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்று கண்ணிமிக்கவர்களே. எனவே அந்த பிராணிகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உமையாலின் ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபைன்னஹாமின் தக்வல் குலூப், அவர்களின் உள்ளங்களில் இறையச்சம் இருப்பதற்கு சான்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த பிராணிகளை சில வாலிபர்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் ஆடை வாங்கிட்டு வந்துட்டு அது ரொம்ப மோசமான நடத்துறது, ஆட்டு கிடா சண்டைக்கு விடுறது, ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டை மோத விட்டு பாக்குறது, அதுக்கு மிக மோசமான காயங்கள் எல்லாம் கூட ஏற்படும். சில நேரங்களில் கொம்பு உடஞ்சிடும், அங்கங்க குத்தி கிழித்து காயங்கள் ஏற்படுகிற அளவுக்கு ரத்தங்கள் வடிகிற அளவுக்கு எல்லாம் கூட இருக்கும் கண்ணிமிக்கவர்களே. எனவே இந்த அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், நல்ல முறையில் அவைகள் பராமரிக்கப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த குர்பான் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? முழுக்க அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யப்பட வேண்டிய அமல். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் சொல்றாங்க, நிச்சயமாக என் தொழுகை, என்னுடைய வணக்கம் அல்லாஹ்விற்கு உரியது, நுசுக்கி எனது குர்பானி அல்லாஹ்விற்காக உரியது, நான் வாழ்வதும் அல்லாஹ்விற்காக, மமாத்தி எனது மரணமும் அல்லாஹ்விற்காக என்று கண்ணிமிக்கவர்களே. எனவே குர்பானி தரக்கூடியவர்கள் நாம் முழுக்க அல்லாஹ்வின் திருப்தியை நாடியவர்களாக, அவனது பொருத்தத்தை மட்டுமே நமது குறிக்கோளாக வைத்து தரப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. சொல்லப்போன இந்த குர்பானுடைய அமலை குறித்து ஹதீஸ்கள் எவ்வளவு சிறப்புகள் வருது. ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற அந்த அறுத்து பலியிடப்படுகிற நாட்கள், பிறை 10, 11, 12 நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நாட்கள்ல அமல இப்னு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களில் மின் அமலி யௌமுன் நஹர், அந்த அறுத்து பலியிடுகிற நாட்களில் அவன் செய்யுகிற அமல்களிலேயே அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு ஆகப்பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? மில் இஹ்ராக்கி தம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலிப்பிராணியை அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது என்பார்கள். இந்த குர்பானியுடைய நாட்கள்ல மற்ற தொழுகை இன்ன பிற இபாதத்துகளை காட்டிலும் அல்லாஹ் மிகவும் விரும்புகிற, அவனுக்கு ஆக பிரியமான அமல் குர்பானியை அறுத்து ரத்தத்தை ஓட்டுவது என்று பெருமானார் சொல்லுவார்கள் கண்ணிமிக்கவர்களே. இது எவ்வளவு உயர்தரமான அமல் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அந்த குர்பானி அறுக்கிறப்ப நல்ல மன மகிழ்ச்சியோடு தரணும். தீபூபிகா நப்சன் ஹதீஸ்ல வருது, சில பேர் வேண்டாம் வெறுப்பா கூட இருக்கலாம், இப்படி வருஷம் வாங்கி அறுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருவித மன திருப்தி இல்லாமல், மன மகிழ்வு இல்லாமல் செய்யக்கூடாது கண்ணிமிக்கவர்களே. மன ஓர்மையோடு, மன மகிழ்ச்சியோடு அல்லாஹ்விற்காக தருகிறோம் என்கிற எண்ணத்தோடு குர்பானி தரப்பட வேண்டும். சிறப்பானவர்களே, சஹாபாக்கள் கேட்பான், ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, நீங்க குர்பானி தர சொல்றீங்க, இந்த குர்பானினா என்ன? சஹாபாக்கள் கேட்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை நபி இப்ராஹிமின் சுன்னத் வழிமுறை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடங்கி தொடர்ந்து வழிவழியாக வருகிற ஒரு சுன்னத் நடைமுறை இந்த உல்கியா கண்ணிமிக்கவர்களே. சஹாபாக்கள் கேட்பாங்க, ரசூலல்லாஹ் இந்த குர்பானி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் குர்பானி தந்தால் எங்களுக்கு என்ன பலன்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, நீங்கள் அறுக்கிற பிராணி, அது ஆடு அல்லது மாடு, ஒட்டகம், அந்த பலி பிராணியின் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை உண்டு என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பொதுவா ஆடுகள், செம்மறி ஆடுலாம் நம்ம ரோமத்தை எண்ணவே முடியாது, லட்சக்கணக்கான ரோமங்கள் உடனே இருக்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டுகிற விதத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விற்காக பிராணியை அறுக்கிற போது, நீங்கள் விலை கொடுத்து வாங்கி குர்பானி தருகிற போது ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒரு நன்மை உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்வதை பார்க்கிறோம். நினைக்கிறவர்களே, நம்ம குர்பானி பிராணி மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மறுமையில் மிகப்பெரிய ஒரு நன்மை. நன்மைகள் ஒரு பெரும் குவியலை பெற வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் குர்பானி தருவதற்கு யார் மீது கடமை இருக்கிறதோ கட்டாயம் அவர்கள் குர்பானி தந்தாக வேண்டும். கண்டிப்பிக்கவர்களே, இதற்கு அடிநடியாக அவங்க சொல்லுவாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, லஹு, நீங்கள் அறுத்து பலியிடுங்கள், நீங்கள் குர்பானை கொடுங்கள், வஃப்தஸிபு பி தமாயிகா, அந்த பலி பிராணியின் ரத்தம், அந்த ரத்தத்திற்கும் நன்மை உண்டு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து குர்பானி தாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிற போது கண்டிப்பிக்கவர்களே, முடிக்கும் நன்மை ரத்தத்திற்கும் நன்மை. இன்னொரு பெருமானா சொல்லுவாங்க, நீங்கள் தருகிற குர்பானியை அறுத்து அதன் ரத்தம் தரையில் விடுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மன தூய்மையோடு, இறை அச்சத்தோடு, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு முஸ்லிம் குர்பானி தருகிற போது அந்த பிராணியின் ரத்தம் கீழே விடுவதற்கு முன்னால் அது கபூலியத் கல்விக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு பெரும் சிறப்புகளை பெற வேண்டுமானால் தகுதியானவர்கள் கட்டாயம் குர்பானி தந்தாக வேண்டும். சிறப்பானவர்களே, குர்பானியின் தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த குர்பானி அமல்? ஒரு வருஷமும் குர்பானி பக்ரீத் வருது, ஆடு வாங்குவோம், குர்பானி முடிக்கிறோம். அதன் தாற்பயம் மார்க்கம் சொல்லுகிறது கண்டிப்பிக்கவர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிட துணிந்தார்கள். இதன் பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் உத்தரவு என்று வருகிற போது, அல்லாஹ் ஒன்றை செய் என்று சொல்லுகிற போது, உயிரை விட, பொருளை விட, மற்ற அனைத்தையும் விட அவன் பொருத்தமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி தியாகத்திற்கு முன் வருவது இந்த குர்பானியின் தாற்பயம். நினைவிக்கவர்களே, ஒண்ணுமில்ல, இந்த குர்பானி தர்றோம் 2 விதமான அடிப்படைகளை குர்பானி கொண்டிருக்கிறது. குர்பானிக்கு பின்னால 2 விதமான அடிப்படைகள். ஒன்று அந்த வடிவம்,
நம்ம பிராணி அறுத்து கொடுக்குறோம். ஆடு என்கிற வடிவத்துல மாடு அல்லது ஒட்டகம் ஒரு உருவமாக ஒரு வடிவமாக ஒரு பிராணியை பலியிடுகிறோம். இது வெளிப்படையான அம்சம். இரண்டாவது ஒரு அம்சம் குர்பானில உயிரோட்டமான ஒரு அமல். இந்த குர்பானி உயிரோட்டமான அமல். அது என்ன உயிரோட்டமான அமல் தெரியுமா? பொருளுக்கு பொருள் சதக்கா பகரம். ஒரு பொருளுக்கு பகரமா பொருள் தரலாம். ஆனா நபி இஸ்மாயில் உயிருக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு ஆட்டை மேலிருந்து இறக்கி அதற்கு பகரமாக அல்லாஹ் தர சொல்கிற போது நாமும் அதே நிலைதான். உயிருக்கு பகரமாக ஆட்டை தருகிறோம். பொருளுக்கு பகரமாக பொருள் தரப்படுவதை போல நம் உயிரை பாதுகாப்பதற்காக, நம் உயிரை பத்திரப்படுத்துவதற்காக அதற்கு பகரமாக தரப்படுகிற அமல், உன்னதமான அமல் இந்த குர்பானி கணிக்கிறவர்களே. எனவே அந்த உணர்வோடு தரப்பட வேண்டும். வேலை அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இப்ராஹிம் கத்தியை கழுத்துல வச்சுட்டாங்க. அல்லாஹ்வின் உத்தரவு அடுத்து பலியிட முடிவாயிட்டா என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குழந்தை குடும்பத்தில் பலியிடப்பட்டாக வேண்டும். அல்லாஹ்வின் பெரும் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப உயிருக்கு பகரமாய் அல்லாஹ் பிராணியை தந்திருக்கிற போது அது போன்ற உணர்வில் நாம் குர்பானி தரப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, சொல்ல போனா இந்த குர்பானி வாஜிப் சில பேருக்கு புஸ்தகம், சில பேருக்கு கடமை, கட்டாயம் தந்தாக வேண்டும். சில பேர் கட்டாயம் அல்ல, தந்தால் சிறப்பு. அவர்கள் விரும்பத்தக்க ஒரு அமல், ஒரு நன்மையான ஒரு அமல். முதலாவதாக ஹனஃபி மதுஹப்ல குர்பானி யாருக்கு கடமை அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி பேதளித்தவர்கள், ஒருவித பைத்திய நிலைக்கு போனவர்கள், இவர்களுக்கு குர்பானி கடமை இல்லை. நல்ல ஒரு அறிவாளியாக தெளிந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர். இரண்டாவதாக பருவ வயதை அடைத்தவர்களுக்கு கடமை. சிறுவருக்கு மீது குர்பானி கடமை இல்லை. வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, ஒரு பேர்ல சுத்தம் இல்ல, நிறைய இடங்கள் இருக்குது, கடமை இல்லை. எனவே அந்த பருவ வயதை அடைத்ததற்கு பின்னால் அவர்களுக்கு குர்பானி கடமை. மூன்றாவது சுதந்திரமானவர்களுக்கு குர்பானி கடமை. அடிமையா இருக்கிறார், அவருக்கு குர்பானி கடமை இல்லை. அடிமை நடைமுறை இந்த காலத்துல இல்ல, ஆனால் சுதந்திரமான மனிதர்கள் மீது குர்பானி கடமை. நான்காவது உள்ளூர் வாசி, வெளியூர் பயணத்துல இருக்காரு, ஒரு வார காலமா பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறார், தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பக்ரீத்துடைய காலம், இவர் கொடுத்தால் குர்பானி நிறைவேறும், ஆனா அவர் மீது கடமை இல்லை. இப்ப உள்ளூரில் இருக்கக்கூடிய செல்வந்தர் மீது குர்பானி வாஜிப் கண்டிக்கிறவர்களே. ஐந்தாவது முஸ்லிம் அல்லாதவர் மீது கடமை கிடையாது. இப்ப முஸ்லிம் மீது குர்பானி கடமை, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஆறாவது செல்வந்தர்கள் மீது குர்பானி கடமை. செல்வந்தர்கள் மார்க்கம் சொல்கிறது, செல்வந்தர் யார் அப்படின்னு சொன்னா, ஜகாத்து தரப்பட வேண்டிய அளவிற்கு யாருக்கு செல்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானியும் கடமை. நாம் அறிந்திருக்கலாம், தங்கமாக இருந்தால் 87 கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான தொகை கைவசம் இருந்தால், வெள்ளி 612 கிராம் வெள்ளியாகவோ அல்லது அதற்கு நிகரான தொகையாகவோ, இன்னைக்குள்ள மதிப்பு அதிகபட்சம் 60,000 ரூபாய் வரும். இன்னைக்குள்ள வெள்ளி மதிப்பு இந்த அளவிற்கு கடன் இல்லாமல் அன்றைய குர்பானியுடைய நாட்களில் ஒருவர் கைவசம் இந்த அளவிற்கு தொகை இருந்தால் அவர் மீது குர்பானை வாஜிப் கண்டிக்கிறவர்களே. இந்த தகுதி இருந்தும், குர்பானி தரப்பட வேண்டிய தகுதி இருந்தும் வேண்டுமென்றே அவர் குர்பானி தரவில்லையானால், இந்த குர்பானியை கண்டுகொள்ளவில்லையானால் அவர் பாவி என்கிற பட்டியலிலே வருவார். கண்டிக்கிறவர்களே, யோசித்து பார்க்கிறோம். பொதுவாக குர்பானி நல்ல முறையில் மன மகிழ்ச்சியோடு தரப்பட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான அம்சம், ஒரு வெள்ளியும் இல்லை, தங்கமும் இல்லை, கையில காசு இல்லை, ஆனால் நிறைய பொருட்கள் வைத்திருக்கிறார். சுய தேவைகள் போக, அடிப்படை தேவைகள் போக நிறைய ஆடம்பர பொருட்கள் வைத்திருக்கிறார். ஆடம்பரமா நிறைய பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள், அதாவது பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல, பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள், அத்தியாவசிய தேவையிலும் அடங்காத பொருட்கள். இந்த பொருட்களின் மதிப்பு 612 கிராம் வெள்ளியின் மதிப்பளவிற்கு வந்தால் இவர் குர்பானி தருவது வாஜிப் கண்டிக்கிறவர்களே. எனவே நாம் இந்த முறைகளை கணக்கிட்டு, சந்தேகம் இருந்தால் மார்க்க அறிஞரிடத்திலே கேட்டு நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிக்கிறவர்களே, இன்னும் சில சட்டமன்றங்கள் இருக்குது. இறந்தவர்கள் இறந்துட்டாங்க, இப்ப அவங்க பேர்ல குர்பானி அப்படிங்கிறது நன்மையை நாடி தரலாம். இப்படி இறந்தவர் பேரால சதகா செய்யற மாதிரி, தர்மம் செய்யற மாதிரி சில நன்மைகளை அவர்களுக்கு சேர்த்து வைப்பதை போல, இறந்தவர்கள் பெயரால் தருவதாக இருந்தால் நன்மையை நாடி அவர்களுக்கு நாம் அந்த குர்பானி பிராணியை தரலாம். மன்னிக்கிறவர்களே, ஆனா இந்த தவறு செஞ்சிடக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அறுக்கிறது ஒரு ஆடா இருக்கும், இறந்து போன தாத்தா பேர்ல அறுத்துருவாங்க. குர்பானி யார் மீது வாஜிப்? உயிரோடு இருப்பவர் மீதுதான் வாஜிப். யார் ஹயாத்தா இருக்கிறாங்களோ, யார் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, ஜகாத்துக்கு யார் தகுதியோ அவர்கள் மீதுதான் குர்பானி கடமை. இன்னொரு மிக முக்கியமான சட்டம் என்ன சொன்னா, வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, 5 பேரும் நல்லா சம்பாதிப்பாங்க. இப்ப 5 பேரும் வசதி வாய்ப்போடு இருப்பார்கள், மொத்தத்துக்கு 2 ஆடை வாங்கி அறுத்துருவாங்க. இது அப்ப மிச்சமுள்ள நபர்கள் மீது குர்பானி கடமை அளிக்கும். கண்ணிமிக்கவர்களே, எத்தனை பேர் இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுகிறார்கள்? அவர் இந்த வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக ஒரு ஆடு வாங்கி குர்பானி தரப்பட வேண்டும். அல்லது ஒரு மாடாக இருக்கிறால் 7 நபர்கள் சேர்ந்து கூட்டு குர்பானியில அந்த கடமையை நிறைவேற்றலாம். மன்னிக்கிறவர்களே, ஆக நாம் விஷயங்களை கவனத்திலே கொண்டு நம்முடைய குர்பானிகள் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படுகிற குர்பானியாக அமைய வேண்டுமானால், தப்புவா இறைச்சி கூட அமைய வேண்டும். அல்லா ஜல்ஷானுத்தாலா நம்முடைய குர்பானிகளை கபூல் செய்வானாக. அல்ல நல்ல முறையில் குர்பானி தருவதற்கு நமக்கு ஆர்வத்தை தருவானாக. பொருளாதார வசதிகளை தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.